வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசி தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பொது அறிவு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு கொஸ்டினுடைய ஆன்சர் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கு கண்டிப்பாக மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல இந்த ரயில்வே தேர்வுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட நம்ம தமிழ் ஐஏஎஸ் உடைய புத்தகம் அவைலபிள் இருக்கு. விருப்பமுள்ள தேர்வுகள் வாங்கிக்கலாம். இது ஸ்டடி பேக்கேஜ் ஆகும். டோட்டலா 7 புக்ஸ் உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் ப்ரொஃபஷனல் கொரியர்ல சென்ட் பண்ணிடுவோம். இது கூட உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் உடைய அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்ல உங்களுக்கு வரும். விருப்பம் உள்ளவங்க இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க புக்ஸை வாங்கிக் கொள்ளலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மார்ச் 2022 தொடங்கப்பட்ட கூகுள் மேப்ஸ் அடிப்படையிலான திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு கருவியான தி ஸ்மார்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஆங்கிலத்தில் இருக்கிறது, அப்படியே நமக்கு மொழிபெயர்ப்பு தமிழ்ல கன்வீன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தி ஸ்மார்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? மார்ச் 2022 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கூகுள் மேப்ஸ் அடிப்படையிலான ஒரு திட்டமிடல் மற்றும் ஒரு பகுப்பாய்வு கருவி. அந்த கருவியோட பேர் என்னது? தி ஸ்மார்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் என்பது யார் உருவாக்கப்பட்ட ஒரு உள்ளக மென்பொருள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மிகச் சரியான விலை என்ன பாத்தீங்கன்னா, இந்திய ரயில்வே தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு கூகுள் மேப் அடிப்படையிலான ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம், ஸ்மார்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு சம்பந்தமான ஒரு கொஸ்டின். நடப்பு நிகழ்வு சம்பந்தமான கண்டிப்பாக ஒரு தேர்வுக்கு முன்னாடி ஒரு ஆண்டு சமீபத்திய நிகழ்வுகள், சமீபத்திய முக்கியமான அந்த பிரச்சனைகள், முக்கியமான திட்டங்கள், முக்கிய நியமனங்கள், விருதுகள், இது மாதிரி நம்ம அந்த விளையாட்டு, இது சம்பந்தமா நம்ம டீட்டெயில படிக்கணும். இந்த கொஸ்டின் எப்படி கொஞ்சம் விரிவா தான் அந்த கொஸ்டின் நமக்கு அமைப்பு இருக்கும். நீங்க கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம கொஞ்சம் பகுப்பாய்வு செஞ்சுட்டோம்னா இந்த மாதிரி வினாக்களுக்கு ஆன்சர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. சுவாசத்துடைய செயல்பாட்டுல சில செயல்பாட்டின் போது எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறோடு இணையும் அப்படின்னு கேட்கிறாங்க. சுவாசம், ஓகேங்களா? மொத்த சுவாசம் 2 படிநிலையில் இருக்கு. காற்று சுவாசம் ஒன்று சொல்றோம், காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்றோம். காற்று சுவாசமே 4 படிநிலையில் நடைபெறும். அதாவது பொதுவாக காற்று சுவாசம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சுழற்சி, பைருவிக் அமில சுழற்சி, டைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து செல், இது போன்ற நிலைகள் சொல்றோம். இந்த சுவாசத்தின் போது அந்த உணவு மூலக்கூறுகள் ஆற்றலாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த சுவாச நிலையின் பொழுது குளுக்கோஸ் மூலக்கூறு எத்தனை ஆக்சிஜன் சேருது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சுவாசித்தலுக்கான அந்த வினை நடைபெறக்கூடியது எப்படி நம்ம சொல்றோம்? குளுக்கோஸ் C6H12O6 பிளஸ் இதோட எத்தனை ஆக்சிஜன் இணையும்னா 6 ஆக்சிஜன் மூலக்கூறுகள். ஒரு ஆக்சிஜன் 6. அப்ப குளுக்கோஸ் ஆக்சிஜனோட இணைந்து உணவு மூலக்கூறு உடைத்து ஆற்றலை உருவாக்குகிறது. அப்ப என்னென்ன வெளிவருது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு 6CO2 பிளஸ் 6H2 நீர் பிளஸ் ஆற்றல். ஓகேங்களா? அப்ப குளுக்கோஸ் ஆக்சிஜனோடு வினைபுரிந்து காற்று சுவாசத்தில் ஈடுபட்டு கார்பன் டை ஆக்சைடு நீர் பிளஸ் எனர்ஜியை உருவாக்குது. அப்ப எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறு குளுக்கோஸ் இணையுதுன்னு கேட்கிறாங்க. எத்தனை? 6 ஆக்சிஜன் மூலக்கூறு என்பதுதான் மிகச் சரியானது. அடுத்து, பின் வருவனவற்றில் எது திரவ, வாயு அல்லது திட வடிவத்தில் பூமியில் நிகழும் ஹைட்ரோ கார்பன்களின் பல பாகங்களை கொண்ட கலவை? இன்னொன்னு, அது சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் அப்படி கேட்கிறாங்க. அந்த பூமியில 3 ஸ்டேஜ்ல இருக்கு. லிக்யூட், சாலிட் அண்ட் கேஸ். திட வடிவம், திரவம், வாயு, 3லுமே இருக்கு. ஹைட்ரோ கார்பன் பல பாகங்களை கொண்ட ஒரு கலவை. இருந்தாலும் அது சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள். எது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பெட்ரோலியம். ஏன்னா அந்த பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கும் பொழுது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்கள், மசகு எண்ணெய், மெழுகு, தார் போன்ற பொருட்கள், இயற்கை எரிபொருள் நிறைய தயாரிக்கிறோம். அப்படின்னா அது 3 முக்கியமான நிலையம் திட, திரவ, வாயு அனைத்து ஹைட்ரோகார்பன் கலவையாக இருக்கக்கூடியதாம் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்ற கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுது. ஏன் என்று சொன்னால் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதால் பெட்ரோலியம் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல நிலக்கரி, அனல் மின் நிலையங்கள் எரிபொருளாக பயன்படுத்தும் நிலக்கரியோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஆந்திரசைட், பிட்ரூமினஸ், ஃபீட் அண்ட் லிக்னைட். ஓகே. அடுத்து, உங்களிடம் A மற்றும் P ஆகிய 2 கரைசல்கள் இருக்கு. இந்த A கரைசலோட pH மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க? 6ன்னு சொல்றாங்க. இதே P கரைசலோட pH மதிப்பு 9ன்னு சொல்றாங்க.
இந்த தகவல் அடிப்படையில சரியான விடையை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 2 கரைசல் இருக்கு ஏபி. ஏவோட பிஹெச் மதிப்பு 6, பியோட பிஹெச் மதிப்பு 9. இது எதுல சரியா கேட்கிறேன்? 2 கரைசல் அமிலத்தன்மை கேட்கிறேன். அப்ப இது எப்படி நம்ம அமிலமா காரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பிஹெச் என்பது ஒரு கரைசலுடைய அமிலகார செறிவு, கரைசலோட ஹைட்ரஜனுடைய தன்மை, அதை செறிவை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பிஹெச் அளவீடு அறிமுகப்படுத்தியவர் எஸ்பிஎல் சாரன்ஸ் என்பவர் தான் இந்த பிஹெச் மதிப்பு அறிமுகப்படுத்துறாரு. இதுல 0 முதல் 14 வரை அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்கு பிஹெச் அளவீடுல. அப்ப இந்த 0 முதல் 14 அளவீடுகள் இருக்கக்கூடியதுல இதுல 7 என்பது நியூட்ரல் நடுநிலை கரைசல். 7க்கு கீழே போனா அது கரைசல் அமிலம், 7க்கு மேல போனா அந்த கரைசல் காரம். அப்ப என்ன கொடுத்து பிஹெச் மதிப்பு 6 என்னது? அது ஒரு அமிலம். அந்த கரைசல் என்னது? அமிலம். அப்ப பிஹெச் என்ன சொல்லிருக்காங்க? பிஹெச் 9, அது காரம். அப்ப கரைசல் ஏ அமிலத்தன்மையா ஏனால் பிஹெச் மதிப்பு 6, பிஹெச் மதிப்பு 7 தான் நியூட்ரல். 7 விட கம்மியான அமிலம், 7 விட அதிகமானால் காரம். ஓகேங்களா? அடுத்து மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு தடை செய்கிறது? மதத்தின் அடிப்படையில். மதத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, சாதி, சமயம், இனம், மொழி, பால் போன்ற எந்த அடிப்படையிலும் வேறுபாடு காட்டக்கூடாது. அப்படி அதை காட்டினால் தடை செய்யக்கூடிய இந்திய அரசியலமைப்புடைய சட்ட பிரிவு, அதாவது ஆர்டிக்கல் எது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15 தான் சரி. 14 என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன்னாடி யாரா இருந்தாலும் சமம் தான். அது 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 16 என்பது வேலை வாய்ப்புகள்ல சம வாய்ப்பு பற்றி சொல்லக்கூடியது 16. 17 என்பது என்னது? தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 17. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 14. சம வாய்ப்பு 16. சாதி, சமயம், மொழி, இனம், பால் ஆகிய அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது 15. ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பினுடைய 11வது அட்டவணை 1992ல டேசாவது சட்ட திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது அப்படி கேட்கிறாங்க. அப்ப 11வது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ், கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்துக்கள் சொல்லுவாங்க, அல்லது பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் எந்த அட்டவணையில் இருக்கு கேட்டாங்கன்னா, எந்த அட்டவணை கேட்டா அட்டவணை 11 எந்த வருஷத்துல கொண்டு வராங்க? 1992. எந்த அமெண்ட்மெண்ட்? 73வது அமெண்ட்மெண்ட். 73வது அமெண்ட்மெண்ட் 1992. என்ன அமெண்ட்மெண்ட்? 73 பஞ்சாயத்து ராஜ். இதுல எத்தனை அதிகாரம் கேட்டாங்கன்னா, 29 அதிகாரம் அல்லது 29 பணிகள். அப்ப 74 என்னது? 74 தான் 12வது ஸ்கெடியூல். இது நகராட்சிகள் என்று சொல்லக்கூடிய நகர்பாலிகா அல்லது முனிசிபாலிட்டிஸ் சொல்லுவாங்க. அது 74 அமெண்ட்மெண்ட். இதுல 18 அதிகாரம் இருக்கு அல்லது 18 பணிகள் இருக்கு. பஞ்சாயத்து அதை ஃபர்ஸ்ட் எந்த மாநிலத்துல கொண்டு வராங்கன்னா, 1959லேயே ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகூர் மாவட்டத்துல ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் போதே கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து CnH2n+2 என்ற பொது சூத்திரத்தை கொண்ட 5 கார்பன் அணுக்களை கொண்ட அந்த சேர்மத்துக்கு என்ன பேர் கேட்கிறாங்க? இந்த CnH2n+2 என்பது அல்கேன். என்னது? அல்கேனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2. இதற்கு H2n-2 வந்ததுன்னா அது அல்கைன், H2n மட்டும் வந்ததுன்னா அது அல்கீன். அப்ப அது அல்கேன் என்பது ஒரு பொது சூத்திரம். ஆனா 5 கார்பன் அணுக்கள். 5 என்று சொன்னால் கார்பன் அணுக்களோட எண்ணிக்கையை பொறுத்து, இப்ப கார்பன் 1 இருந்ததுன்னா அது மீத், 2 ஈத், 3 புரோபேன், 4 பியூட்டேன், 5 பென்டேன், 6 ஹெக்சன், 7 கெப்டேன், 8 ஆக்டேன், 9 நேனோ. புரியுதுங்களா? அப்ப கார்பன் அணு வச்சுதான் இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஈத், புரோ, பியூட், பென்டு சொல்றோம். அப்ப பென்டேன் என்பதுதான் 5 கார்பன் அணுக்களை உடையது. பென்டேன் 5 கார்பன் உடையது. அதனுடைய வாய்ப்பு என்னது? C5H12, C5H12. N2n+2, 2n+2 இதுதான் அல்கேனோட வாய்ப்பாடு. C5H12 என்பது பென்டேன், ஹெக்சேன் என்பது C6, பீட்டேன் என்பது C4, கெப்டேன் என்பது C7. ஓகேங்களா? அடுத்து, ஒளிச்சேர்க்கையின் போது கிடைத்த விளைபொருட்கள் இலையிலிருந்து தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு எவ்வாறு எடுத்துச் செல்லப்படும்? ஒளிச்சேர்க்கை என்பது என்னது?
பசுந்தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். அதற்கு தேவையானது சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு, பச்சை. அதனாலதான் தாவரங்களை பசுந்தாவரம் உற்பத்தியாளர்கள் சொல்றோம். அப்ப அதுல இருந்து கிடைத்த விளைபொருட்கள் எதன் மூலமா கடத்தப்படுது அப்படின்னு கேட்கலாம். இலையிலிருந்து தாவரத்துல பகுதி கடத்தப்படுது எதன் மூலமாக அப்படின்னா புளோயம் மூலமாக. எதன் மூலம் கடத்தப்படுகிறது? புளோயம் என்ற திசையின் மூலமாக கடத்தப்படுகிறது. அப்ப உணவுப் பொருளை கடத்தக்கூடிய திசை கேட்டா புளோயம். வேரிலிருந்து தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு நீரை கடத்தக்கூடிய கேட்டாங்கன்னா அது சைலம். நீரை கடத்தக்கூடிய சைலம், உணவுப் பொருள் கடத்தக்கூடியது புளோயம். என ஒளிச்சேர்க்கை மூலம் நம்ம ஆட்களுக்கு உணவுப் பொருள் தான் உற்பத்தி ஆகும். அடுத்து அல்கேன் படிவரிசை தொடரின் அடுத்தடுத்த உறுப்புகள் டேஸ் சூத்திர அலகு மூலம் வேறுபடுகின்றன. அல்கேன் அப்படின்னு சொன்னோம் CnH2n+2. அடுத்தடுத்த எந்த சூத்திர அலகு வேறுபடும்? CH2 தான் சரி. ஏன்னா CH2 இங்க n அப்படின்னா இங்க 2n+2. கார்பன் 1 அப்படின்னா ஹைட்ரஜன் 2. ஹைட்ரோ கார்பன் சொல்றோமா? அல்கேன் கார்பன் 1 ஹைட்ரஜன். கார்பன் 2னா ஹைட்ரஜன் 4. அதான் CH2. இது 1 இது இப்படிதான். அடுத்தது ஒரு இந்த சூத்திர அலகு வேறுபடும் CH2. பொதுவா அல்கேனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2. ஓகே. அடுத்து நிணநீர் சிரிக்கப்பட்ட மற்றும் உறிஞ்சப்பட்ட குடல் சார்ந்த டேஸை கொண்டு செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானது. கொழுப்புகளை கொண்டு செல்லும். ஓகே, கொழுப்புகளை கொண்டு செரிக்கப்பட்ட உறிஞ்சப்பட்ட குடல் சார்ந்த கொழுப்புகளை கொண்டு செல்லக்கூடியதுதான் நிணநீர். அடுத்து பின் வருவனவற்றில் பூவினுடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு எது? பூ அப்படின்னு கேட்கல, மலர் அப்படின்னு கேட்கலாம். மலருடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு எது கேட்கிறாங்க. பொதுவாக மலர் அப்படின்னு மொத்தம் 4 உறுப்புகள் இருக்கிறது. அதுல உடல்ல சம்பந்தமானது, உடல்ல உறுப்புகள் சம்பந்தமானது எது பார்த்தீங்கன்னா புள்ளி இதழ், அல்லி இதழ். அல்லி என்பது பிரகாச நிறமுடையது. இந்த அல்லி இதழ் இருக்கக்கூடியதுதான் மகரந்தத்தாளும் சூலகத்தாள். இந்த மகரந்தத்தாள் என்பது மலருடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சூலகத்தாள் என்பது மலருடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு. அப்ப நமக்கு என்ன வினா கேட்டிருக்காங்க? பெண் இனப்பெருக்க உறுப்பு தான் மலர் கேட்டிருக்காங்க, அது சூலகத்தாள். ஆண் இனப்பெருக்க உறுப்பு கேட்டிருந்தால் அது மகரந்தத்தாள். ஓகேங்களா? ஒரு தாவரத்தினுடைய மகரந்த தூளும் சூலக முடியும் இணைவதுதான் மகரந்த சேர்க்கை. அதற்கு கருவுறுதல், அது புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்படும். அது தாவரங்களில் கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடு. தாவரங்களில் கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடு தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது எது கேட்கிறாங்க. அப்ப சரியானது 1 இருக்கு, தவறானது 3 இருக்கு. தவறானது செலக்ட் பண்ணிடுவோம். தாவரங்கள் கழிவு பொருட்களை மண்ணில் வெளியேற்றுவதில்லை. தாவர கழிவு மண்ணில் வெளியேற்றுவதில்லை சொல்றாங்க. கண்டிப்பா மண்ணில்தான் வெளியேற்றும். அப்ப இது தவறு. சில தாவரங்கள்ல கழிவு பொருட்கள் அந்த தாவரத்துடைய அந்த மரங்கள்ல பிசின்களாக சேமிக்கப்படும். இது சரியானது. தாவரங்கள் அதிகமுடைய நீர் இடப்பெயர்ச்சி மூலமாக அகற்றப்படுகிறது. நீராவி போக்கு இயற்கையின் மூலமாக அகற்றப்படும். இது தவறு. ஒளிச்சேர்க்கையில் ஒரு கழிவு பொருள் கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கை ஆக்சிஜன் உள்ள போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் தவறு. ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமாக தாவரம் எடுத்துக் கொள்ளக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு, வெளியேற்றக்கூடிய வாயு ஆக்சிஜன். ஓகேங்களா? அப்ப எது சரி? 2வது ஆப்ஷன். சில தாவரங்களில் கழிவு பொருட்கள் பிசின்களாக சேமிக்கப்படும். இதுதான் அது சரியானது. பின் வருவனுடைய எது இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்கிறாங்க. மிகச் சரியானது கல்கத்தா உயர்நீதிமன்றம். 1862 1861 சட்டத்தின் அடிப்படையில கல்கத்தா, அதை தொடர்ந்து சென்னை, மும்பைல ஏற்படுத்துறாங்க. இந்திய மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான். அதுக்கடுத்து மிக பெரிய உயர்நீதிமன்றம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது அலகாபாத் உயர்நீதிமன்றம். மிக பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத். அடுத்து பூர்ணா மற்றும் கிர்னா நதிகள். இந்த பூர்ணா மற்றும் கிர்னா நதிகள் எந்த நதியுடைய துணை நதிகள் அப்படின்னா சரியானது தபதி, பூர்ணா, கிர்னா, பஞ்சாரா, போரி. பூர்ணா, கிர்னா, பஞ்சாரா, போரி என்பது தபதி ஆற்றினுடைய துணை ஆறுகள். இதை காவிரி ஆற்றுடைய துணையாளர் கேட்டாங்கன்னா கபினி, அமராவதி, பவானி, நொய்யல் இதெல்லாம் காவிரியோட துணையாறு. நர்மதியோட துணையாறு கேட்டாங்கன்னா ஷேர், துதி, ஷிப்னா. நர்மதி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் மிக முக்கியமான ஆறு, மிக நீளமான ஆறு எதுனா நர்மதை. கோதாவரி ஆற்றோட துணையாறு
இந்திராவதி, சபரி, நசார்தி இதெல்லாம் கோதாவரி ஆறு துணையாறுகள். அப்ப சரியான தபதி. அடுத்த கொஸ்டின். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் முதலில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது கேட்கிறாங்க. சரியானது 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தான் சரியானது. நவீன தனிம வருஷ அட்டவணை முறையை டேஸ் தொகுதிகள் மற்றும் டேஸ் தொடர்களை கொண்டுள்ளது அப்படின்னா மொத்தம் 18 தொகுதிகள் 7 தொடர்கள். இந்த தொகுதி என்பது அந்த தனிம வருஷ அட்டவணையுடைய செங்குத்து வரிசை 18 தொகுதி, கிடைமட்ட வரிசை 7 தொடர்கள். இந்த 18 தொகுதிகள் 7 தொடர் மொத்தம் இப்ப எவ்வளவு 112 தனிமங்கள் நம்ம சொல்றோம். இந்த நவீன தனிம அட்டவணை அணு எண்ணை அடிப்படையாக வைத்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. வரிசைப்படுத்தியவர் ஹென்றி மோஸ்லே தான் வரிசைப்படுத்திருக்காரு. ஓகேங்களா. 18 தொகுதிகள் 7 தொடர்கள். இதுல முதல் தொகுதிக்கு என்ன சொல்றாங்க, கார உலகம். இரண்டாவது தொகுதி கார மண் உலகம். தொகுதி 3 to 12 என்ன சொல்றாங்க, இடைநிலை. தொகுதி 3 ஒருபது கீழே வச்சிருப்பாங்க, அது உள் இடைநிலை தனிமங்கள், லாந்தரைடு, ஆர்டினைடு. அதே போல அங்கிட்டு பாத்தீங்கன்னா தொகுதி 13 கார்பன் குடும்பம், 13 நைட்ரஜன், சாரி 13 போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் கேலஜன் அண்ட் மந்த வாயுக்கள். 18வது தொகுதி தனிமங்கள் நிலையான எலக்ட்ரான் பெற்றிருப்பதால எந்த வேதிகளில் பங்கு பெறுவதில்லை. அதனால் அதை நம்ம உயரிய வாயுக்கள், மந்த வாயுக்கள் சொல்றது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரீட்டான், ஜெனான், ரேடான். மந்த வாயுக்கள் எதை பொறுத்து இணைய கிடையாது, 0 தான். ஓகேங்களா. அடுத்து, which is the 7-day long festival celebrated in the northeastern state of Assam? Northeastern state of Assam that marks the beginning of the Assamese New Year. ஒரு 7 நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நீண்ட நாள் திருவிழா வடகிழக்கு இந்திய மாநிலமான அஸ்ஸாம்ல கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு புத்தாண்டினுடைய தொடக்கத்துல கொண்டாடப்படுகிறது. ஒரு அறுவடை திருவிழா கொண்டாடுறது. அஸ்ஸாம் மாநில அறுவடை திருவிழானால என்னது, போகாலி பிகு திருவிழா. இதே மஜூலி எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அஸ்ஸாம் தான். பட்காய் பெஸ்டிவல் எங்கன்னா இதுவும் அஸ்ஸாம் தான். ஓகேங்களா. ஆனால் அந்த அஸ்ஸாமுடைய நீர் தொடக்கத்துல அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. 7 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. பாத்தீங்கன்னா போகாலி பிகு அல்லது பிகு பெஸ்டிவல் தான் சரி. இந்த மோஸ்ட் பெஸ்டிவல் எங்க கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா நாகாலாந்துல கொண்டாடக்கூடிய ஒரு பழமொழி மக்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா மோட்சு. அடுத்து, அத்தியாவசிய பாதுகாப்பு சேவைகள் சட்டம். இந்த அத்தியாவசிய பாதுகாப்பு சேவைகள் சட்டம், எசென்சியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஆக்ட் என்ற சட்டமானது எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2021. அத்தியாவசிய பாதுகாப்பு சேவைகள் சட்டம் 2021. அடுத்து, பின் வருவனவற்றில் ஒரு செல் கொண்ட உயிரினம் எது கேட்கிறாங்க. ஒரு செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல் தான் அந்த உயிரினத்துடைய அனைத்து வேலைகளையும் செய்கிறது. சரியான கொடுக்கப்பட்டதுல பாரமீசியம், அமீபா, கிளாமிடோமோனாஸ், நாஸ்டாக், ஈஸ்ட்ல ஒரு செல் பூஞ்சைன்னு சொல்றோம். ஈஸ்ட், கிளாமிடோமோனாஸ் ஒரு செல் நகரும் தாவரம் சொல்றோம். ஒரு செல் உயிரினோட பாரமீசியம், அமீபா, நாஸ்டாக், கிளாமிடோமோனாஸ், ஈஸ்ட். ஓகேங்களா. இந்த கஸ்குட்டா என்பது பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி தாவரம் சொல்லுவோம். ஒட்டிகள் வந்து பூஞ்சியில வகையை சேர்ந்தது. அடுத்து, how many elements were discovered till the time நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்? அதாவது நீலாந்துடைய தனிமோர் அட்டவணையில எத்தனை தனிமங்களை வரிசைப்படுத்தியிருந்தார் அப்படின்னா மொத்தம் 56 தனிமங்கள், 7 தொடர்கள் 8 தொகுதி, மொத்தம் 56 தனிமங்களை வரிசைப்படுத்தினாரு. நியூலாண்டு. என்ன விதி, எண்ம விதி அப்படின்னா என்னன்னா முதல் தனிமத்தின் பண்பும் 8வது தனிமத்தின் பண்பும் ஒத்து இருக்கும். இது இசையினுடைய ராகமான சரிகம பதனிஷா, அந்த சா முதல் சா 8வது சா, அது மாதிரி இசை அந்த சரிகம பதனிஷா மாதிரி முதல் தனிமத்தின் பண்புகளுக்கு 8வது பண்பு வந்து ஒத்து காணும் என்று சொன்னதுதான் எண்ம விதி. யார் சொல்றாரு, நீலான். ஆனால் அவர் 56 தனிமங்களை வகைப்படுத்த முடிந்தது. இவரும் அணுநிலையின் அடிப்படையில தான் தனிமங்களை வரிசைப்படுத்தியிருக்காரு, வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்து, பின்வரும் எந்த நகரத்துல புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பூரி ஜெகநாதர் ஆலயம். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை. பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை பிரபலமான ஒரு திருவிழா எங்க இருக்கு, ஒடிசா. வாரணாசி, அயோத்தி எங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம். அடுத்து, டிசி ஜெனரேட்டர். ஒரு டிசி ஜெனரேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப், அதாவது
ஒரு டிசி மின்னியற்றி, ஒரு நேர்திசை மின்னியற்றி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது இந்த டிசி ஜெனரேட்டர் இருக்கக்கூடிய காந்த புலத்துல இந்த ஆர்மெச்சர் சுழலும் போது காந்த பாய்வான தூண்டப்படுத மின்காந்த தூண்டல் சொல்றோம். மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது டிசி மின்னியற்றி, டிசி ஜெனரேட்டர். அடுத்து பின் வருவனவற்றில் எது நடுநிலையாக்கல் வேதிவினைக்கான எடுத்துக்காட்டு? பொதுவாக நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா என்னன்னா, அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும். அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரை உருவாக்கினால் அது நடுநிலையாக்கல் வினை. இது சரியானது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம், காஸ்டிக் சோடா அல்லது எரி சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க ரொம்ப முக்கியமான மூலப்பொருள். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடு வினைபுரிந்து சோடியம் என்ற உப்பையும் நீரையும் உருவாக்குவது. இதுதான் நடுநிலையாக்கல் வினை. இங்க பாருங்க, காப்பர் சல்பேட், பேரியம் குளோரைடு, பேரியம் சல்பேட், காப்பர் குளோரைடு, இது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. அப்ப அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரை உருவாக்குற அந்த வினைக்கு என்ன பேரு? நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பின் வருவனவற்றில் மக்கக்கூடிய சிதைவடையக்கூடிய மக்கக்கூடிய பொருள் பிளாஸ்டிக் மக்களுமா இல்லை, தொழிற்சாலைகளும் இல்லை, ரசாயனமும் இல்லை. காகிதமும் பருத்தியும் தான் மக்கக்கூடிய பொருட்களுக்கான இந்த கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல சரியான ஆன்சர். கீழே பட்டியலிடப்பட்டுள்ளவற்றில் 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் குறைவாக பேசப்படும் மொழி எது அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் இதனுடைய டேட்டா தான் நம்ம கொஸ்டின் போறது கேட்பாங்க. அடுத்த கணக்கெடுப்பு நமக்கு நடத்தல, அடுத்த 2027 தான் அந்த அப்டேட் நமக்கு வரும். இந்த 2011 சென்சஸ் படி இந்தியாவுல எந்த மொழி அதிகமா பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல இந்தி மொழி தான் அதிகமா பேசுறாங்க. மொத்தம் 43.6% மக்கள் 2011 கணக்கெடுப்படி பேசினாங்க இந்தி. அதுக்கடுத்து எந்த மொழி பாத்தீங்கன்னா பெங்காலி 8.03% பெங்காலி. அதுக்கடுத்து எதுவும் பாத்தீங்கன்னா மராத்தி 6.86% மராத்தி. அதுக்கடுத்து தெலுங்கு 6.7%. அப்ப தமிழ் எவ்வளவுதான் இருக்கு? 5.7% தான் இருக்கு. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல 2011 சென்சஸ் படி குறைவாக மக்கள் எந்த மொழி பேசுறாங்கன்னா தமிழ் தான். ஃபர்ஸ்ட் ஹிந்தி, அடுத்து பெங்காலி, அடுத்து மராத்தி, அடுத்து தெலுங்கு, அடுத்துதான் தமிழ். ஓகேங்களா? அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களுடைய வெற்றி வீதத்தை தீர்மானிக்க எந்த காரணி ரொம்ப முக்கியமானு கேட்கிறாங்க. இப்ப மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தினா குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களோட வெற்றி வீதத்தை தீர்மானிக்க ஒரு சில முக்கிய காரணிகள் இருக்கு. எது முக்கியமானது? வாசக்டமியா, டியூபெக்டமியா, இல்ல மக்கள் கருத்தடை முறையில ஏற்றுக்கொள்ளணுமா, இல்ல கருத்தடைகளை பயன்படுத்தணும். இந்த வாசக்டமி என்பது ஆண்கள்ல குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை முறை. ஆண்கள்ல விந்து நாள துண்டிப்பு வாசக்டமி, பெண்களோட குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை முறை டியூபெக்டமி, அண்டநாள துண்டிப்பு. எது சரியானது அப்படின்னு பார்த்தா, பொதுவா மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்துவதற்கு மக்கள் கருத்தடை முறைகளை ஏற்றுக்கொள்ளணும். இந்த காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியன் எகனமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ், அதாவது இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அன்டெவலப்டா, டெவலப்டா, அண்டர் டெவலப்ட் அண்ட் ஸ்டாக்னண்டா, டெவலப்பிங். அப்ப இந்திய பொருளாதாரமானது சுதந்திரத்துக்கு முந்தைய நாள்ல முந்தைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு அண்ட் ஸ்டாக்னன்ட், அதாவது வளர்ச்சி அடையாத ஒரு தேக்க நிலை காலத்தை குறிப்பதாகத்தான் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்டர் டெவலப்ட் அண்ட் ஸ்டாக்னன்ட், வளர்ச்சி அடையாத மற்றும் தேக்க நிலை இந்திய பொருளாதாரம் இந்திய சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்துல. அடுத்து 2015 ஆண்டு மதிப்புமிக்க ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் என்னும் விருதை வென்ற இந்தியாவின் வாட்டர்மேன், இந்தியாவின் தண்ணீர் மனிதர், இந்தியாவின் நீர் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய, இந்தியாவின் நீர் ஆர்வலர் என்று அழைக்கக்கூடிய இந்தியாவின் வாட்டர்மேன் அழைக்கக்கூடிய யார் பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர சிங். யார் பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர சிங் தான் மிகச் சரியானது. இவர் தான் இந்திய வாட்டர்மேன். 2015 வரைக்கும் ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்தியன் வாட்டர்மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுந்தர்லால் பகுகுணா யாரும் தெரியும், இவர் தான் சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தவர் சுந்தர்லால் பகுகுணா. இந்த சண்டி பிரசாத் பாட்டில் சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஏ கே பாலாஜி மிகச்சிறந்த ஒரு நரம்பியல் சிகிச்சை நிபுணர் ஆவார். ஓகேங்களா?
தேங்க்யூ. தொடர்ந்து இது போன்ற ஆர்ஆர்பி குறிப்பிட்ட அண்ட் ஜிகே அண்ட் ஜெனரல் அவேர்னஸ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா தொடர்ந்து ரயில்வே தேர்வுல உங்களுக்கு அப்டேட் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் ஐஏஎஸ் அகாடமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.